முகேஷ் கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க சார், கேட்குங்க சார். முகேஷ் எங்க ஊருக்கு போயிட்டீங்களா? இங்க இருக்கிறீங்களா? போயிட்டேங்க சார். எங்கீங்க? இங்க இருக்குங்க சார். நான் லோக்கல்ல பொள்ளாச்சியில் தான் இருக்கேன் சார். நான் காலையில் 6 மணிக்கு ஊருக்கு போயிருங்க சார். அப்படிங்களா? சரி, அந்த அமௌண்ட் மட்டும் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரிங்க சார். அவர் வேண்டாம்டா, நான் முகேஷ்கிட்டே கொடுத்துருவேன், செலவுக்கு ஆகுனாரு. நீங்க வந்து தேர் முட்டிக்கிட்டே வர்றீங்களா? வாங்கிக்கிறீங்களா? என்ன சார், 5000 ரூபா கொடுத்ததே திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க சார். முகேஷ் கொடுத்துட்ருங்க, வேண்டாம் நானாச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க சார்? சரி இல்லைங்க, அவருக்கு வேணாம் கொடுத்துட்ருங்க அப்படிங்கிறாரு. சார் இல்லைங்க சார், அவர் சொன்னதுதான் சார் நான் கொடுத்தேன். ஐயோ முகேஷ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவர் வேணாம், அந்த பையன் தான் செலவு, பையன் இல்லாத பையனாகிறான் அப்படிங்கிறாரு. சார் இல்லைங்க சார், அதுக்கெல்லாம் இல்லைங்க சார். நான் காலையில் 6 மணிக்கு ஊருக்கு போயிருவேன். ஓ, தயவு செஞ்சு தேர் முட்டிக்கிட்டு மட்டும் வாங்க, வந்து வாங்கிட்டு மட்டும் போயிருங்க. அவர் அங்கேதான் நிக்கிறாரு, அவர் போயிட்டாரு, அந்த கடையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கடையில நிக்கிற வந்து வாங்கி. சார் இல்லைங்க சார், வாங்க காசு அவர் வச்சிருக்குங்க. முகேஷ் தயவு செஞ்சு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா அவர் நம்ம எதிர்த்து பேச முடியாது. அவருவா தம்பிட்டு கொடுத்துருங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், நான் கட்டம் கோயில் பாலம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். கோயில் பாளையம் தாண்டிட்டீங்களா? ஆமா, கோயில் பாலம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். எப்ப இங்க வருவீங்க? சார் இப்ப வரணும் சார். இங்க வந்தேன்னா எனக்கு 1008 பிரச்சனை ஆகுது. கள்ளக்காதல் விவகாரத்தில் மிரட்டி லஞ்சம் வாங்கிய காவலர்கள் அதிரடி சஸ்பெண்ட். பொள்ளாச்சியில் இளைஞரை அடித்த கொடூரம். ஆடியோ வெளியானதும் நடவடிக்கை எடுத்த மாவட்ட எஸ்பி. பணமும் வேண்டாம், உயிரோடு விடுங்கள். வாலிபரின் கண்ணீர் கதறல் எதிரொலி. காவலர்கள் பணியிடை நீக்கம். பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞரை துன்புறுத்தியதோடு பொய் வழக்கு போடுவதாக மிரட்டி ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய உதவி ஆய்வாளர் ஜான்சன் மற்றும் காவலர் நாகராஜ் ஆகியோர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த முகேஷ் என்ற வாலிபருடன் அந்த பெண்ணிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் பண பரிவர்த்தனை பிரச்சனையில் உதவி ஆய்வாளர் ஜான்சன் மற்றும் காவலர் நாகராஜ் ஆகியோர் முகேஷை விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ரூபாய் 5000 கொடுக்காவிட்டால் கொலை முயற்சி, பொய் வழக்கு போடுவோம் என மிரட்டல் விடுத்து பலவந்தமாக லஞ்ச பணத்தை பிடுங்கிய விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்ததும் பயந்து போன காவலர்கள் லஞ்ச பணத்தை திரும்பித் தருவதாக கூறிய போதும் முகேஷ், எனக்கு அந்த பணமே வேண்டாம் சாமி, என்னை உயிரோடு மட்டும் விட்டுவிடுங்கள் என முகேஷ் கண்ணீர் மல்க கதறிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. இந்த விவகாரம் பூதாகரமானதை தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தவறு இழைத்த உதவி ஆய்வாளர் ஜான்சன் மற்றும் காவலர் நாகராஜ் ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார்.